பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை பிலிப்பியர் 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வாழ்வதற்கு தேவை ஆசீர்வாதம். ஆனால் நாம் வயது செல்லும் போது ஏற்படுவது மரணம். இப்போது நம்முடைய இல்லங்களில் யாராவது மரணம் அடைந்தால் அந்த இழப்பை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. அது நமக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். ஆனாலும் உலக பிரகாரமானவர்களுக்கு தாங்கிக் கொள்ளாத ஒரு துயரமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று. அந்த நேரத்தில் நமக்கு கஷ்டம்தான். லாசரு மரித்த போது இயேசு கண்ணீர் விட்டார் என்று வசனம் சொல்கிறது. ஒரு மரணம் என்று ஏற்படும் போது எந்த அளவிற்கு நாம் பாதிக்கப்படுகிறோம் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றை மாற்றிக்கொள்ளும் பெலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். புது நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? மரணம் என்பது நமக்கு முடிவில்லை. மரணம் என்பது ஒரு புதிய நித்திய வாழ்க்கையின் துவக்கம். மரணத்தை கண்டு நாம் கிறிஸ்துவ பிள்ளைகள் பயப்படக்கூடாது. மரணத்தை நம்மால் தவிர்க்க முடியாது. ஆனால் இயேசுவை நம்புகிறவர்களுக்கு மரணம் என்பது முடிவில்லை. வாழ்க்கையே முடிந்து போனாலும் அந்த முடிவில் துவக்கம் பிறந்துவிடும். அதுதான் நித்திய ஜீவன். மரணமே வந்தாலும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு ஆதாயம் போன்று இருக்கும். எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். கர்த்தரே உங்கள் வாழ்க்கைக்கு புதிய துவக்கமாக இருந்து நித்திய ஜீவனாக இருப்பார். ஆமேன்.